ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நான் வந்து ஒரு சிம்பிள் ஆரி ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜாக அந்த ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 500 to 1300க்குள்ளே இருக்க ஒரு ஆரி ப்ளவுஸ் எப்படி லுக் இருக்கும், எப்படி நம்ம அது வந்து ரெடி பண்ணலான்றதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணோன்றதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து முடிச்சிடுறோம். ஸ்லீவ் வந்து நம்ம கையோடைய டிசைன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீ வந்து ஆரஞ்ச் கலர். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக ஆரஞ்ச் கலர் சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் நான் போட்டுட்டேன். போட்ட பிறகு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து சுகர் பீட்ஸால் வந்து ஒரு லைன் செய்வோம்ல, அந்த லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வந்து ஆரஞ்ச் கலர் செயின் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸால் நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாச்சும் பீட்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்டார்டிங்கே வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெக் டிசைன்ஸ்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 லேயர் வந்து சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். 3வது வந்து நம்ம சுகர் பீட்ஸ் நான் எப்படி வந்து ஸ்லீவ்க்கு போட்டனோ அதே தான் வந்து நம்ம இங்கே பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறோம். சப்போஸ் அது மாறினா வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நெக் பேட்டர்ன் என்ன போடுறீங்களோ அதே ஸ்லீவில் போடுங்க, அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். இந்த இது எதுக்குன்னா வந்து நல்லா அந்த கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் நம்ம வந்து இந்த க்ளூ யூஸ் பண்ணால். ஸோ ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர். ஸோ வந்து சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து நம்ம அதை ஒட்டலான்றதுக்காக தான் நான் அதை ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே வந்து 2 லேயர் வந்து செயின் ஸ்டிச்சு, இன்னொரு லேயர் வந்து சுகர் பீட்ஸு, அடுத்த 2 லேயர் பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீடால் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை சுற்றி வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸால் வந்து ஒரு கோபுரம் ஷேப் கொண்டு வர போகிறோம். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்கோடைய பின்னாடி சென்டரில் வந்து நான் ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் வந்து சுகர் பீட்ஸ் அண்ட் வெல்லஸ் ஆன்டிக் பீட் அது 2 வச்சு தான் நான் இது வந்து பண்ணியிருக்கேனே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ஹேங்கிங்ஸில் கூட வந்து இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வேணும்னா.
ஸோ இது பார்த்தோன்னா வந்து வீட் வீட் பீடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஷேப்பு. நம்ம வீட் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம அடுத்த லேயராக கொடுக்குறோம் இதில். ஃபஸ்ட்டு சுகர் ஆஸ் வெல் அஸ் ஆன்டிக் இதை வச்சு நான் காம்பினேஷனில் முடிச்சிட்டேன். கடைசியாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா இது மாதிரி வீட் பீட் வச்சு ஒரு 2 லேயர் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாக நான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது போடுறதே வந்து ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி வந்து த்ரெட்லலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக த்ரெட்லேருந்தே வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஈஸியான பேட்டர்ன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.